என்ன சொல்லியிருக்காங்க? சரி சரி, கருத்து சொல்லுங்க, போதும், பரவாயில்ல. தாளுண்ட நீரை தலையாலே தாண்டறுதலா. இதெல்லாம் நம்ம எங்குங்க இதெல்லாம் சிந்திக்கிறோம்? நம்ம நூல்கள் எல்லாம் நம்ம ஆழ்ந்து கற்க வேண்டாமா? மாணிக்க வச்சு சொல்லி பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். செல்வர் சிவபுரம். பொருள் உணராம சொன்னா இருப்பர் இங்கேயே அப்படின்னா இதெல்லாம் நுட்பம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஓதுறோம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஓதுவமேனு ஏற்பாடு பண்றாங்க. பொருள் உணரணும். பொருள் உணர்றதுனால பலனே கிடையாது. அப்போ இந்த தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னா, வடிகட்டி அந்த தண்ணியை மேல கொண்டு போகுது இல்லைங்களா? அந்த தண்ணி தாங்க தேங்காயா மாறுது. இப்ப தேங்காய்க்கு இணையான உணவு உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அதுதான் முன்னோர்களை என்ன நினைத்தார்கள்னா, அந்த பெருமானுக்கு ஒரு நெய்வேத்தியம் படையல் பண்ணா தேங்காயை தாங்க வைக்கணும். அடுத்தபடியா வாழைப்பழத்தை வைக்கிறோம். எதுக்கு வாழைப்பழத்தை வைக்கிறோம்? அந்த வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் வரும். நாம நல்லா இருந்துட்டா போதுமா? நம்ம அடுத்தடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேண்டியலையா? அதுக்கெல்லாம் நம்ம செய்யணுமா வேண்டாமா? நான் மட்டும் சொர்க்கத்துக்கு திருவடிக்கு போவேன்னா ஒதுக்கணுமா வேண்டாம்? நமக்கு எவ்வளவு கடமை இருக்கிறது. நாமும் முன்னேறணும், ஆனா நம்மை சார்ந்தவர்களையும் முன்னேற வைக்கணும். இந்த செய்திகள் எல்லாம் நம்ம உணரணும். அதனால நம்முடைய முன்னோர்கள் எதை உயர்ந்த பொருளாக உணர்ந்தார்களோ அதைத்தான் பெருமானுக்கு படையலாக பூரண ஆகுதியாக இட்டார்கள். ஆனா அந்த பிராமணன் இருக்கிறானே, இன்னும் பல விஷயம் நம்ம இன்னும் உயர்ந்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க கல்கத்தா போனீங்கன்னா அங்கேயும் பிராமணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு சாப்பாட்டு போனீங்கன்னா மத்தியான சாப்பாடுல மீன் குழம்பு. இன்னைக்கும் இந்த மீனுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க ஜல புஷ்பம். எதுக்கு நான் சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டு பிராமணர்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க, ஆனா வடநாட்டு பிராமணர்கள் இன்றைக்கும் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் எதை உயர்ந்ததாக கருதுவார்கள் என்றால், மாட்டை ஆட்டை மீனதை உயர்ந்த பொருளாக கருதுவார்கள். எனவே அவர்கள் ஆகுதி வேள்வி செய்கின்ற போது புறநாகுதி எதை கொடுப்பாங்க? ஆட்டத்துக்கு போடுவாங்க, மாட்டத்துக்கு போடுவாங்க, மீனத்துக்கு போடுவாங்க. இது தப்பா இல்லையா? இப்பெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கருத்துன்னு கேட்டா, பெருமான் ஏன் சார் துட்டு கொடுக்கல? கேட்கிறவரு சம்பந்தர். கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுக்கக்கூடிய நம்முடைய பெருமான் கேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப கருத்து என்னன்னு கேட்டேன். என்கிட்ட காசை வாங்கி என்ன வேள்வி செய்வா? அவ வேள்வி செய்வதற்காக கொடுக்க போறேன். இதுக்காக எனக்கு துட்டு கேட்கிற. இதுதான் முழு கருத்து. அதுதான் அவன் கொடுக்கல உடனடியா. ஆனா இவர் அதை அப்ப புரிஞ்சுக்கல, பதிகம் பாடுகின்ற போது புரிந்து கொள்கிறார். எனவேதான் அது உணர்ந்து பாடுகிற. உணர்ந்த படம் தான் பதிகம் முடியோட பணம் கொடுத்துட்றான். எப்படிப்பட்ட படத்தை கொடுக்குறான் பாருங்க. அதுக்கு பேரு ஒரு பையில போட்டு கொடுக்குறான். இந்த பைக்கு என்ன பேரு? உளவாக்கிழின்னு பேரு. உளவாக்கிழிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த துணிப்பை பணப்பை இருக்கிறது, அதுல ஒரு கற்பனை, ஒரு 1000 பொற்காசுகள் உள்ள கிடக்குது. இப்ப நம்ம செலவு பண்ணணும். உடனே என்ன வரும்? உள்ள கையை விட்டு கையை அப்படி பெருசா ஆக்கி அப்படியே அள்ளணும். எவ்வளவு வரும்? நம்ம கை பெரிய கை எவ்வளவு வரும்? எவ்வளவு? அதான் எவ்வளவு? 300 400 வச்சுங்க. ஒரு 1000 பொற்காசுகள் இருக்குது. பெரிய கைக்கு எண்ணுக அப்படியே அள்ளுறோம். ஒரு 300 பொற்காசுகள் கிடைக்கல. ஒரு கணக்கு வச்சுக்கோங்க புரிந்து கொள்வதற்காக. இப்ப 1000 பொற்காசுகள் உள்ள பையில கையை விட்டு 300 பொற்காசுகள் எடுத்தாச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கணும்? 700 இருக்கணும். ஆனா அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 1000 இருக்கும். அதுதான் உளவாக்கிழின்னு பேர். எப்ப வேணாலும் கையை விட்டு எடுக்கலாம், ஆனா பேலன்ஸ் குறையவே குறையாது. இப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருந்ததுன்னா வித்ட்ராயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேலன்ஸ் அப்படியே இருக்கும். இன்னைக்கு நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நான் பல முறை இதை அனுபவிச்சிருக்கேன். நான் வெளியில போனேன். அவனும் பெரிய காசு வசதியெல்லாம் உள்ளவன் இல்லை, ஓரளவுக்கு இருக்கிறது.
உங்களுக்கு புரிவதற்காக ஒரு 1000 ரூபா வேலை போட்டு போகிறோன்னு வச்சுக்கங்களேன், ஏதோ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் திரும்ப நான் வீட்டுக்கு வருகின்ற போது என்னுடைய பையில 1000 அல்ல 1000க்கு மேலே தான் பணம். அது எப்படி வருது என்னங்கிறத அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். நான் பலவரை அனுபவிச்சிருக்கேன். அதை அனுபவிக்கும் பொழுது இந்த கருத்து எனக்கு விளங்கிச்சு. உளவாக்கினா என்னன்னு அப்பதான் விளங்கிச்சு. எனக்கு பல உண்மைகள் விளங்குவதற்கு காரணமே என் அனுபவத்தில் அதை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு அது எனக்கு நடக்கிறது. நான் ஒரு பெரிய பணக்காரன் இல்லை, ஆனால் என்ன நடத்துன்னு கேட்டா எனக்கு என்ன தேவையோ அதுக்குரிய பணம் வருது. இதை விட என்ன வேணும் உலகத்துல? போதும் இல்லை? உளவாக்கி எதுக்கு இவ்வளவு விஷயத்த நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, அந்த பாட்டில் உள்ள அந்த செய்தி தான் நமக்கு வியப்பு. இந்த மாதிரி ஒருத்தன் சார் பணத்தை கொடுத்து நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் உடைய பேலன்ஸ் குறையாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். நீங்க ஒவ்வொன்றையும் இப்படி எண்ணி 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 பார்த்தால் பெருமானை அப்படி உள்ள நினைக்கக்கூடாது. ஒரு வியப்பு மேலிடும். வியப்பு மேலிட்டால் இப்போ உள்ளபடியே ஆன்மா என்ன செய்யும்? அவனை பணியோ பணியாதா? அந்த வழிபாடு தேவை. மாணிக்கவாசகர் அதை அனுபவிச்சு செய்திருக்கிற வியந்து நம்ம அறிவுக்கு உட்பட்டு இப்படி சிந்திச்சு இதுக்கு பொருள் காண்கிறோம். நான் மணிவாசகர் எவ்வளவு உண்மையில கண்டுபிடிச்சிருப்பார். 2வது பதிகள் திரு அண்டப்பகுதி பாடுறாருல்ல, எடுத்த உடனே என்ன சொல்றாரு? அண்டப்பகுதியின் அண்டை பிறக்கம் என்னது? 101 கோடியின் மேற்பட விரிந்தனாங்கிறார். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மேலெல்லாம் போய் பார்த்திருக்காரு மாணிக்கவாசகர். உண்மை அது. அவர் மேலே போனது உண்மை. அது எப்படி போனாங்க ரகசியம் எனக்கு தெரியும். அப்படி மேல போய் பார்க்கிறாரு. இந்த உலகம் மாதிரி எத்தனையோ உலகங்கள் என்ன முடியல. அதுதான் 101 கோடியின் மேற்பட விரிந்தனாங்கிறார். அவை வியப்பு வருமா வராதா? அத்தனை உலகங்களையும் படைச்சவாம இதை உணர்ந்தால் இறைவனை நோக்கி நமக்கு வியப்பு வருமா வராதா? அதைத்தான் சொல்லி வியந்து அப்படிங்கிற அவரை வியப்பு வந்ததுன்னா அவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லை. அதுதான் அலறுதல். ஆங்கு அலறி தேடிற்றிலே. இவ்வளவையும் பெருமான் என்ன பண்றான்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அவனை தேடணும். நான் அப்படி தேடலையேங்கிற, நான் வியக்கல, அலறல, தேடலையேங்கிறார். தேடிற்றிலேன். எப்படி தேடணும்? சிவன் எவ்விடத்தான்? சிவருமா எந்த இடத்துல இருக்கிறான்? கேள்வி கேட்கணும். கேட்டாதான் பதில் கிடைக்கும். பல பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சார் அவன் தஞ்சாவூர்ல தான் சார் இருக்கிறான். உடனே தஞ்சாவூர் தலைப்பயணம். இப்போ தலைப்பயணம் எதுக்கு பண்றாங்க? அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான்னு யாராரோ சொல்லி விடுறாங்க இல்லையா? நம்ம ஜோசியரெல்லாம் சேர்ந்து சொல்றாங்களே, நாகேஸ்வரத்துல தான் இருக்கிறான் இல்லையா, காலத்தில தான் இருக்கிறான், எல்லாம் இந்த பிராய்ச்சித்தத்துக்கு போங்கிறான். நம்ம ஓடுறோம். யாராவது சிந்திக்கிறார்களா? காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மனிதர், அவருக்கு ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் உடனே ஜோசியத்தை போன உடனே இது ராகதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், அதுக்கு அந்த தளத்துக்கு போய் இந்த தளத்துக்கு போனா இவர் சிந்திக்கணுமா வேண்டாவா? இப்போ ஏகாம்பரநாதர் என்ன அருள் பாலிப்பதில் ரொம்ப குறைவான ஆளா இல்லை? இவரால் முடியாதா? அங்க போய் அவர்கிட்ட தான் பெறணும். இந்த சிந்தனை வரணுமா வேண்டாம்? எல்லா இடத்திலும் ஒரே இறைவன் தானே இருக்கிறான். காலத்தில் வேற இறைவன், காஞ்சிபுரத்தில் வேற இறைவன், திருவண்ணாமலையில் வேற இறைவனா இருக்கிறான். ஒரே இறைவன் தான் வேறு வேறு பேர்ல இருக்கிறான். நமக்கு அந்த உணர்வு இல்லை. நம்ம எந்த இடத்தில் வாடுகிறோமோ அந்த இடத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானை மாணிக்கவாசகர் சொல்வது சிக்கனை பிடித்தோம். அப்படி சிக்கனை பிடிச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனை தீர்மா தீராதா? தீர்வு இல்லை. ஏன் இந்த தெளிவு வரமாட்டேங்குது? ஏன் இந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது? நம்புறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அது ஒரு வகையான கருத்துங்க. அதுவே உண்மை அல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் எந்த இடத்துல வாழ்கிறோன்னா அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் தான் நான் பிடிச்சுக்குவேன். இன்னொரு கருத்து உங்களுக்கு சொல்றேன். நான் தினந்தோறும் சிவ பூஜை பண்றாங்க. ஆனா பூஜை பெட்டி தூக்கிட்டுலாம் அலைய மாட்டேன். நான் எந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு பெருமான் வச்சிருப்பேன். அங்க போய் அந்த பெருமானை தான் வழிபடுவேன். நான் இருக்கிற இடத்துல எந்த பெருமான், அவன் தான் இறைவன்.
அப்படிதான் என்னுடைய வழக்கம். இதெல்லாம் விதி மீறலாக சொல்லலாம். அது விதி மீறல் அல்ல, சிந்தித்தால் தெளிவு கிடைக்கும்.